இந்த விவகாரத்தில் சிதம்பரத்தோட கோபம், அவங்க மனைவி எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க, அந்த கோபம் அடங்கவே இல்லை. அது எப்படி நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவன் நமக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்குறது, அதுக்கு நம்ம எப்படி அடங்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அவர் ரொம்ப கொதிச்சு போய் கிடந்தார். அவர் சமாதானம் பண்ண முடியல. அவர் ஏகாம்பரத்தை பார்த்து ரொம்ப கடுமையாக திட்டினார். ஏன்னா இதுக்கெல்லாம் கேட்குற, அதை கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட சொல்கிறிய, அங்கேயே நல்லா சூடாக பதில் கொடுக்க வேண்டியதானே, அங்கே எல்லாம் ஒத்துக்கிட்டு இங்கே என்கிட்ட பேசுகிற நீ அப்படின்னு கடுமையாக திட்டினார். அவனும் அப்படியே முடிச்சுட்டுனா என்ன சொல்கிறது எது பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறமெல்லாம் என்ன சொன்னார் சிதம்பரம், இந்த விவகாரத்தை இப்படியே விடக்கூடாது. அவன் என்னைக்கு இது மாதிரி பேசுகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சூடாக பதில் கொடுக்கணும், நம்மளும் ரியாக்ட் பண்ணணும். அதனால் நீ என்ன பண்ணு, அவளை நாளைக்கு பார்த்தீங்கன்னா உன் கண்டிக்கெலாம் ஒத்துக்க முடியாது, ஆனால் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேறு யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை நீ தூக்கிட்டு வந்தாவது கல்யாணம் பண்ணிக்க, விடாத. வேற ஏதாவது மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் வர்றது அந்த மாப்பிள்ளை எவ்வாறு வர்றான்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது அவங்க நல்ல பதில் சொல்லு அவள்கிட்ட. அதனால் நீ கடுமையாக இருக்கணும். இதில் போய் கொஞ்சம் ஏனாதானே இருந்த நம்ம தலையை மொட்டை அடிச்சிடணும், நமக்கு ஆபத்து. அதில் இந்த ஊர்லேயே நம்ம கௌரவமாக வாழ முடியாது. அதனால் நீ நல்ல தைரியமாக அவளை எதிர்த்து பதில் சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட என்னான்னு பதில் சொல்லு அப்படி சொல்லி கடுமையாக சொன்னார் சிதம்பரம். ஏகாம்பரமும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு இதையும் பண்ண முடியல அதையும் செய்ய முடியல. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை. அடுத்த நாள் போய் கனகாம்பரத்தை போய் பார்க்குறான். பார்த்தோன்னா அவள் பழைய மாதிரி கொஞ்சம் அப்படியே பிஹேவ் பண்ணிக்கிட்டா. நீங்கள் ஒத்துக்கலாம், இந்த கல்யாணம் கஷ்டங்க, எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் சும்மா வார்த்தையை விட்டா. இவனுக்கு சிதம்பரம் தான் நல்லா தைரியம் கொடுத்துருக்காளா, நீ எல்லாம் கடுமையாக பேசி நீ தூக்கிட்டு கல்யாணம் பண்ணி சொன்னாரா. இவனுக்கு என்ன பண்ணா, நீ அதை மாதிரி செஞ்ச எவன் உன் தாலியில் கழுத்தில் தாலி கட்டான்னு பார்க்குறேன், எவன் வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படி சொல்லி சவால் கொடுக்குறான். அது எப்படிங்கிறத இப்போ கேளுங்க. எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன். எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன். சித்தம்மா நீ என் பெஞ்சாதே, நீயும் பிறந்ததே எனக்காக, மேசை வளர்ந்ததே உனக்காக, பல்ட்டி அடிச்சதே மனம் செய்வதற்காக. எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன். எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன். ஜிகி 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 ஜிம்பம், கிதி 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 கிம்பம், ஜிகி ஜிகி ஜிம்பம், கிதி கிதி கிம்பம், ஜிகி ஜிம்பம், கிதி கிம்பம், ஜிம்பம் ஜிப்பம் 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 ஜிப்பம். ஐயோ மச்சான் பயமா இருக்கே, அம்மா அப்பா அழைச்சு வராங்க. ஐயோ மச்சான் பயமா இருக்கே, அம்மா அப்பா அழைச்சு வராங்க. அழகா மாப்பிள்ளை கொண்டு வராங்க, அழகா மாப்பிள்ளை கொண்டு வராங்க. ஆமாங்க, என்ன செய்வீங்க பார்ப்போம். என்ன செய்வேனா, வரட்டும் சொல்றேன். குஸ்தியும் போட்டு குலுக்கி வீசுவேன், ஆலசுவத்துக்கு ஆண்டாண்டு எறிவேன். அவ்வளவுதான், தீமன்னாவுக்கு கோபம் வராது, வந்தாலும் அது திரும்பி போகாது. எவன் வந்தாலும் விடமாட்டேன், சவால் யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன், யார் வந்தாலும் விடமாட்டேன்.